ஃபீட்பேக் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒரு பரிச்சயப்பட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இருந்து ஹெட்டுக்கிட்ட இருந்து நம்ம கீழே ரிப்போர்ட்டிங் பண்ணுறவங்ககிட்ட இருந்து என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எதெல்லாம் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அந்த ஃபீட்பேக் நம்மளுடைய ஒர்க்கை மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உண்மையிலேயே. பட் எனக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வேலை செய்கிற இடத்துல வேலையை மெருகேற்றுறதுக்காக இந்த ஃபீட்பேக் வாங்குகிறோம். பட் நம்ம லைஃப்பில் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறோமா? மேரேஜ் இப்போ உள்ள சினாரியோவில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நீங்கள் கல்யாணமாகி 5 வருஷம் ஆனாலும் சரி, 10, 15, 20 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நபர் உடைய பர்சனாலிட்டி வேறு, இப்போ அதே பர்சனுடைய பர்சனாலிட்டி வேறு. அப்போ இருந்த எதிர்பார்ப்புகள் வேறு, இப்போ உள்ள எதிர்பார்ப்புகள் வேறு. அப்போ இருந்த லவ் வேறு, இப்போ இருந்த லவ் வேறு. அப்போ இருக்கிற ஹார்மோன்ஸ் வேறு, இப்போ இருக்கிற ஹார்மோன்ஸோடைய ரைஸ் அப்லாம் வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. அதே பர்சன் தான், அதே ஹஸ்பண்ட், அதே ஒய்ஃப் தான், 20 வருஷம் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். பட் எல்லாமே வேறு, பர்சனாலிட்டி மாறி இருக்கு, பர்சனே சேஞ்ச் ஆகிருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் நான் வருஷத்தில் ஒரு தடவை உட்காந்து உனக்கு என்ன வேணும், உண்மையிலேயே நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லையா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னா, நம்முடைய இந்த சில்ட்ரனு ஃபினான்ஷியல் அது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு 2 பேரும் மனசு விட்டு ஓப்பனாக இதை ஃபீட்பேக் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சில் பார்க்காம ஓப்பனாக மனசு விட்டு உண்மையிலே நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னா, நீ சந்தோஷமாக இருக்கியா, ஹவ் யூ வாண்ட் டு பி லவ்டு, இப்போ உனக்கு எப்படி நான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசணும். அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனை தீர்ந்துருங்க. மனசு விட்டு ஓப்பனாக ராவா நம்ம ஒய்ஃப்கிட்டையோ நம்ம ஹஸ்பண்டுக்கிட்டையோ ராவா எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, அப்போ நான் வேறு, இப்போ வேறு, என்னுடைய ஹார்மோன்ஸ் வேறு, இப்போ வேறு. ஸ்டார்டிங் ஃப்ரம் லவ் டு செக்ஸ், ஈவன் வித் த டேர்ம் ஆஃப் செக்ஸ். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணாம், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை. ஒரு 20 வருஷம் கழிச்சு செக்ஸை செக்ஸாக பார்க்க மாட்டாங்க. அது கைப்பிடிச்ச வெளியில் நடக்கிறது, டீப்பாக கான்வர்சேஷன் பண்ணுறது, கூட இருக்கிறது, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிரும். அந்த மேரேஜ் சஸ்டைனபிள் ஹெல்த்தியான ஒரு மேரேஜாக இருக்கும். இந்த ஃபீட்பேக் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே.